உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வேலா, போன விஷயம் என்ன ஆச்சு? மாமாவை பார்த்து பேசுனியா? அவர் எப்படி இருக்காரு? அதையும் கேக்குறீங்க வள்ளி. மனுஷன் அப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எங்க நான் ஃபீல் பண்ணா அவருக்கு கஷ்டமா இருக்குமோன்னு தான் எதையும் வெளிக்காட்டிக்காம நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசிட்டு வந்திருக்கேன். அவர் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலா. செய்யாத தப்புக்கு தண்டனையா வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறாரு. ஆமாங்க, எப்படியாவது அவரை வெளியில கொண்டு வரணும். இருக்க காலம் வரைக்கும் அவரை பக்கத்திலே வச்சு பார்த்துக்கணும். கண்டிப்பா பாத்துக்கலாம் வேலா. அம்மா எங்க? அம்மாவை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். இங்க ஒரு முக்கியமான டீட்டெயில் வாங்க வேண்டி இருந்துச்சு. இங்கயா? தமிழ்நாடு புகைப்பட கலைஞர்கள் சங்கமா? இங்க என்ன டீட்டெயில் வாங்க போற? நமக்கு கிடைச்ச போட்டோவை எடுத்த போட்டோகிராஃபர் யாருங்கிற விவரத்தை இங்க தான் கேட்டு வாங்க போறோம். இங்கயா? எப்படி வேலா? வாங்க சொல்றேன். மேடம், இந்த சங்கம் எத்தனை வருஷமா இருக்கு? ஹலோ, யார் நீங்க? சம்பந்தமே இல்லாம இவ்ளோ அதிகாரமா வந்து விசாரிக்கிறீங்க? மேடம், இவங்க அமைச்சர் ரத்தனவேல் பாண்டியனோட பொண்ணு. நான் அவரோட மருமகன். எங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் தேவைப்படுது. கேட்டா கிடைக்குமா இல்ல? அண்ணே உட்காருங்க முதல்ல. மேடம் நீங்களும் உட்காருங்க. என்ன வேணும்னு கேளுங்க. பார்த்திபன் ஒரு போட்டோகிராஃபரோட டீட்டெயில் வேணும். 1999 இங்க மெம்பரா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணே, பார்த்திபனுங்கிற பேர்ல 100-150 பேர் மெம்பரா இருக்காங்க. அவங்கள நீங்க கேக்குறவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதாவது ஒரு ஐடி நம்பர் இருந்தா கொடுங்க, நான் பாக்குறேன். அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, பேர் மட்டும்தான் இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க. பேரை வச்சுலாம் என்னால எதுவும் சொல்ல முடியாது. நீங்க கொஞ்சம் தேடி பாருங்களேன். ஒரு நல்லவரை காப்பாத்தணும் தான் கேக்குறோம். நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தான் புண்ணியம். வேணா ஒண்ணு பண்றேன். மொத்தம் எத்தனை பார்த்திபன் மெம்பர் லிஸ்ட்ல இருக்காங்களோ அத்தனை பேரோட டீடைல்ஸும் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு யார் தேவையோ அவங்கள நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. சரிங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்கண்ணே, நீங்க கேட்ட லிஸ்ட் இதுதான். இதுல மொத்தம் எத்தனை பார்த்திபன் இருக்காங்களோ அத்தனை பேரோட டீடைல்ஸும் இருக்கு. இத வச்சு நீங்க தேடுற ஆளை கண்டுபிடிச்சுக்கோங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். இப்ப என்ன பண்றது வேலா? கையில ஒரு நல்ல ஆயுதம் கிடைச்சிருச்சுன்னு பார்த்தா அது எதுக்கும் யூஸ் ஆகாது போலயே. அப்பாவும் அத்தையும் ரொம்ப பாவம் இல்லை. எந்த தப்புமே பண்ணாம பெரிய தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எல்லா தப்பையும் செஞ்ச வேதனாகியமா நம்ம கண்ணு முன்னாடியே சந்தோஷமா சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. 1000 குற்றவாளிங்க தப்பிக்கலாம், ஆனா ஒரே ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே 2 அப்பாவிங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள நம்மளால எதுவுமே செய்ய முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு வள்ளி. வேலா, நீ ஒண்ணு கவலைப்படாத. கண்டிப்பா ஏதாவது பிடிமானம் கிடைக்கும். மாமாவை அந்த பழியில இருந்து வெளியில கொண்டு வந்துடலாம். இல்ல வள்ளி, 25 வருஷமா கிடைக்காத ஆதாரமா இப்ப கிடைக்க போகுது. இந்த சின்ன போட்டோ பிட்டு கிடைச்சதும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்பாவை ஈஸியா வெளியில கொண்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா இது ஒண்ணுமே இல்ல, வெறும் பேப்பர்னு தான் நினைக்கும் போது வெறுப்பா இருக்குங்க. கிடைச்சிருச்சு வள்ளி, நியூ லைட் போட்டோ ஸ்டுடியோ. என்ன சொல்ற? அது என்ன நியூ லைட் போட்டோ ஸ்டுடியோ? இந்த போட்டோவை யாரு பிரிண்ட் பண்ணாங்களோ அந்த ஸ்டுடியோட பேரு நியூ லைட் போட்டோ ஸ்டுடியோ. இதோ அங்கதான் அதை பிரிண்ட் பண்ணாங்க. ஐயோ ஆமா. சரி, அந்த லிஸ்ட்ல பார்த்திபன்கிற பேர்ல யாராவது ஸ்டுடியோ வச்சிருக்காங்களான்னு பாரு. இந்தா இருக்கு, மாட்டிக்கிச்சு. நியூ லைட் போட்டோ ஸ்டுடியோ, உரிமையாளர் பார்த்திபன் இருக்கு. நான் சொன்னேன்ல, கண்டிப்பா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு.
பாத்தியா வேலா, இப்ப மொத்த ஜாதகமும் கிடைச்சிருச்சு. இப்ப டக்குன்னு அதுல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணு. என்னாச்சு வேலா? யூஸ் இல்லைன்னு வருது. வேலா, பரவாயில்ல விடு. இப்பதான் அட்ரஸ் இருக்குல்ல. நாளைக்கு முதல் வேலையா நாம நியூ லைட் போட்டோ ஸ்டுடியோக்கு தான் போறோம். ஓகேவா? ஓகே. அப்ப நீங்களும் என் கூட வாங்க, நம்ம 2 பேரும் போய் பார்ப்போம். சரி. இந்த ஸ்டுடியோ தானா? நல்லா தெரியுமா? பசங்களை விட்டு நல்லா விசாரிச்சுட்டேன். இந்த ஸ்டுடியோ மட்டும்தான் இருக்கிறதுலே பழைய ஸ்டுடியோவா. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இதே பேர்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கான். கண்டிப்பா இந்த ஸ்டுடியோ தான் நம்ம தேடிட்டு இருக்கிற பார்த்திபனோட ஸ்டுடியோ. சரி வா போய் பார்க்கலாம். சார், சார், கதவு தட்டு. சார், சார். எஸ், வாங்க. சொல்லுங்க, என்ன வேணும்? பாஸ்போர்ட் சைஸா, கிங் சைஸா, இல்ல ஃபேமிலி போட்டோவா? எங்களுக்கு ஒரு டீட்டெயில் வேணும் சார். என்ன டீட்டெயில்? ஒன்றும் இல்லை, 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டுடியோவை நடத்திட்டு இருந்த பார்த்திபனுங்கிறவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியுமா? தெரியலையே. நீங்க சொல்ற பேரை நான் எப்பவுமே கேள்விப்பட்டது இல்லையே. சார் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. 1999ல அவர் தான் இந்த ஸ்டுடியோவை ரன் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன மேடம், 1999ல ஸ்டுடியோ நடத்தினவரை இப்ப போய் கேக்குறீங்க? இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? அதுக்கப்புறம் எத்தனையோ பேருக்கு ஸ்டுடியோ கை மாறிடுச்சு. ஆக்சுவலா நான் எத்தனாவது ஆள்னு எனக்கே தெரியாது. என்னங்க சொல்றீங்க? நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த ஸ்டுடியோட ஓனர்ஷிப் மாறவே இல்லைன்னு சொன்னாங்க. யாரோ உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருந்திருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.